இன்றைக்கி திங்கக்கிழமை. நேற்று நாங்கள் கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து ஈவினிங் 7 மணிக்கு கிளம்புனோம். வீட்டுக்கு சேர்கிறதுக்கு 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சி. தூக்கமே இல்லை. காலிலேருந்து அப்படியே படுத்துட்டே இருந்தேன். அம்மா தான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போனாங்க. காலையில் உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க. மதியானம் பருப்பு டால் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இவர் நைட்டுக்கு சாம்பார் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் மிளகா கிள்ளி சாம்பார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வேக வச்சிட்டேன். சாம்பாரை கொஞ்சம் நான் திக்காக செஞ்சுட்டேன். ஏன்னா மார்னிங் இருந்தால் எடுத்து வச்சு சாப்பிட மாட்டோம். மாவு வேறு காலி ஆகிடுச்சா, கொஞ்சம் திக்காக சாம்பார் தாளித்து விட்டுட்டேன். நாக்கெல்லாம் செத்து போச்சுங்க. எத்தனை நாள் நம்ம வீட்டில் இருந்து புலம்பிகிட்டே இருப்போம், எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்களேன், எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்களேன்னு. ஆனால் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க ஃபுட்டு சரி இருக்காது. நம்மளுக்கு எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களாம் எப்படி? இங்கேருந்து எங்கன்னா வெளியில் போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு ஞாபகம் வருமா, இல்லை அங்கேயே அடாப்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிருவீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு ஃபுட்டு சுத்தமாக செட் ஆகலை. 2 நாளாக நாக்கெல்லாம் செத்து போச்சு. காரசாரமாக எதனா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. எனக்கு காரசாரமாக சாப்பிடணும் இல்லையோ, சாம்பார் வச்சு சாப்பிட்டா கூட நம்ம வீட்டில் நம்ம கையால் வச்சு சாப்பிட்ணும்.